வாசிக்கலாம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். लूका 17वां अध्याय 24वें वचन को हम पढ़ेंगे। जैसे नूह के दिन में हुआ था वैसा ही मनुष्य के पुत्र के दिनों में भी होगा। वैसे ही मनुष्य के पुत्र के दिनों में भी होगा. ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஜெபிப்போம். आंखों को बंद करके प्रार्थना करेंगे। வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी का निर्माण करता है एलोहिम खुदा, எங்கள் எல் ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. एल शडाई खुदा तुझे धन्यवाद देते हैं। யெகோஷுவா மேசியா நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यहोशुआ मसीहा के नाम से प्रार्थना करते हैं। வாசிக்கப்பட்ட வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வாதத்தை பிட்டு தாங்கப்பா. जो वचन हमने पढ़ा है उसे आशीष करके हमें बांट के दीजिए। கர்த்தாவே, நாங்க ஒவ்வொரு நாள் நோவாவின் நாட்கள் நடந்தது போல என்கிற தலைப்புல நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். और काफी दिनों से हम नूह के समय के मानित करके इस विषय के ऊपर हम देख रहे हैं। லோத்தின் நாட்கள் நடந்தது போல என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். लूत के समय में जैसे हो रहा था करके विषय के बारे में हम देख रहे हैं। இன்னும் தொடர்ந்து இந்த காரியத்தை நல்லபடியாக பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. और लगातार इन चीजों को अच्छे से देखने के लिए हमें अनुग्रह कीजिए। எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம் அப்பா. हमें नम्र करके तेरे हाथ में देते हैं। ஒவ்வொருத்தரையும் உம்முடைய கரத்தில் தருகிறோம். हर किसी को तेरे हाथ में देते हैं। கர்த்தாவே, எங்க இரண்டு பேரையும் உம்முடைய இரத்தத்துக்குள்ளாக மறைத்து हम दोनों को तेरे लहू के अंदर छिपाकर நீர் உம்மை வெளிப்படுத்தி தாரும். अपने आप को प्रकट करके दीजिए। வந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய மனதையும் திறந்து தாரும். आए हुए सभी के मन को खोल दीजिए। நாங்க இரண்டு பேரும் நல்ல புரியக்கூடிய அளவுக்கு சொல்லிக் கொடுக்கவும், और उन दोनों अच्छे समझाने जैसा सिखाने के लिए, இங்க கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் நன்கு புரிந்து கொள்ளவும், और जो सुन रहे हो अच्छी तरह से समझ लेने के लिए நீங்க உதவி செய்யுங்க. आप मदद कीजिए। எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம். हमें नम्र करके तेरे हाथ में देते हैं। யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशुआ मसीहा के नाम से मांगते हैं जीवित पिता, ஆமென். இங்க பைபிள் சொல்லுது, कलाम कहती है, நோவாவின் நாட்களிலே நடந்தது போல जिस तरह नूह के समय में हुआ மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். मनुष्य पुत्र के समय में भी होगा। சோ நோவாவுடைய நாட்களை எப்படி நடந்துச்சோ, तो नूह के समय में जैसे हुआ அப்படிதான் மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்க போகுது. वैसे ही मनुष्य पुत्र के समय में भी होगा। மனுஷகுமாரனுடைய நாள்னா என்னது? मनुष्य पुत्र का समय क्या है? அன்னைக்கு யெகோஷுவா வாழ்ந்த நாள். उन दिनों में यहोशुआ का जीवन, அந்த नाட்கள்லயும் उन दिनों में நோவாவுடைய நாட்கள் நடந்தது போல அப்பமும் நடக்கும். नूह के समय में जो हुआ वैसे ही होगा। நோவாவுடைய நாட்கள் எப்படி இருந்தது? नूह के समय में कैसे था? நோவாவுடைய ஊழியத்துல 3 கட்டங்கள் இருந்துச்சு. नूह के सेवकाई के अंदर 3 पड़ाव थे। முதலாவது கட்டத்திலே கர்த்தர் இழுத்தார். पहले पड़ाव में परमेश्वर ने खींचा, அப்புறம் இரண்டாவது கட்டத்திலே இழுத்தார். फिर दूसरे पड़ाव, அப்புறம் மூன்றாவது கட்டத்திலே இழுத்தார். फिर तीसरे पड़ाव के अंदर खींचा। அந்த முதலாம் இழுப்பு, वो पहला खींच जो அது है, நீதியின் பிரசங்கத்தை பிரசங்கம் பண்ணினான். धार्मिकता का प्रचार किया। இரண்டாவது இழுப்பு, दूसरे कीच में அவன் பேழையை கட்டினான். उसने नाव को बनाया। மூன்றாம் இழுப்பு வரும்போது और तीसरा कीच आते समय அவன் ஒண்ணும் செய்யல, वो कुछ नहीं किया, ஆனா கர்த்தர் அவனை பேழைக்குள்ளாக கொண்டு வந்தார். लेकिन परमेश्वर उसे नाव के अंदर ले आए। இந்த நோவாவுடைய நாட்கள்ல எப்படி நடந்துச்சோ, नूह के समय में जैसा हुआ அப்படிதான் யெகோஷுவாவுடைய நாட்களிலும் நடக்கும். वैसा ही यहोशुआ के समय में भी होगा। அப்ப யெகோஷுவாவுடைய ஊழியத்துல तो यहोशुआ के सेवकाई के अंदर 3 விதமான கட்டங்கள் இருக்கும். 3 प्रकार के भाग हैं। முதலாம் இழுப்பு, पहला कीच, இரண்டாம் இழுப்பு, दूसरा कीच மூன்றாம் இழுப்பு, और तीसरा कीच। இப்படி 3 விதமான இழுப்புகள் அதுல வரும். ऐसे 3 प्रकार के कीच होगा। யெகோஷுவாவுடைய முதல் இழுப்பு என்ன? यहोशुआ का पहला कीच क्या है? முதலாவது ஊழிய கட்டத்துல पहले सेवक के भाग में மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்குன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணினார். मन फिराओ, परमेश्वर का राज्य निकट है ऐसे प्रचार किया। அவர் பிரசங்கம் பண்ணும்போது और जो प्रचार किए, अनेक அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்தார். बहुत सारे अद्भुत अचंभे के परमेश्वर ने किया। இது யெகோஷுவாவுடைய முதலாவது இழுப்பு. यहोशुआ का पहला कीच था। அவருடைய ஊழியத்தின் முதல் பாகம். उसके सेवकाई का पहला भाग, எங்கெல்லாம் சென்றாரோ, जहां जहां गए, ஜனங்க அவர்கிட்ட கூடி வரும்போது लोग उसके पास आते समय ஒரு மனதுருக்கம், एक टूटा हुआ मन, அந்த மனதுருக்கத்தோடு அவர்களை தொட்டார். वो दयावंत मन से उनको छुआ, வந்த ஒவ்வொருக்கும் விடுதலை கொடுத்தார். और जो आए सभी को छुटकार दिया। தம்முடைய வார்த்தையினால பிசாசுகளை துரத்தினார். अपने शब्दों से शैतानों को भगाए, எல்லா விதமான வியாதியும் குணமாக்கினார். सारे प्रकार के बीमार को चंगा किया, குருடர்களை பார்வையடைய செய்தார். और अंधों को रोशनी दी, சப்பானிகளை நடக்க செய்தார். लंगड़ों को चलाया, பார்வை இல்லாதவங்களுக்கு பார்வை அவ்வளவு தெளிவா கொடுக்கிறாரு. और जो अंधे हैं उनको नजर इतना स्पष्ट देता है, செவிடர்களுக்கு கர்த்தர் காதுகளை திறந்தார். और जो बहरे थे उनके कान को खोल दिया, ஊமையர்களை பேச வைத்தார். उनको को बोलने के लिए रखा, பல அற்புதத்தை அவர் செய்தார். और भिन्न भिन्न
अद्भुतों को उसने किया, வெறும் அற்புதம் மட்டும் செய்யல, केवल अद्भुत ही नहीं, அதோடு கூட வசனத்தையும் போதித்து கொண்டு வந்தார். उसी के साथ वचन को भी सिखा रहा ரெண்டு था। கலந்ததுதான் முதலாம் இழுப்பு. दोनों मिलकर ही पहला कीच है। அவருடைய பிரசங்கம் நீதியின் பிரசங்கமா இருந்துச்சு. उसका प्रचार धार्मिकता का प्रचार है। நீதியின் மேல் பசி தாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். जो धार्मिकता पे प्यासे रहते हैं वो धन्य है, அவர்கள் திருப்தி அடைவார்கள். वो तृप्त होंगे। இந்த பிரசங்கத்தை செய்ய ஆரம்பித்தார். इस प्रचार को करने लगा। அவர் மல பிரசங்கத்தை செய்தார். वो चट्टान पर प्रचार किया। பாருங்க மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் ओ मत्ती का 5वां अध्याय 6वां अध्याय 7वां இந்த உபதேசங்களை அவர் செய்து கொண்டு வந்தார். ये शिक्षण को वो कर रहा था। சோ முதலாவது இழுப்பு வரும்போது पहले कीच में அவர் பிரசங்கத்தை செய்து கொண்டிருந்தார். प्रचार कर रहा था, அதோடு கூட அங்க அற்புத அடையாளங்களும் செய்து கொண்டிருந்தார். उसी के साथ अद्भुत अचंभे भी किए। நிறைய கூட்டம் குவிஞ்சது. बड़ी झुंड जमा हो गई। அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு. वो बहुत नामचीन हो गया। யெகோஷுவா ஃபேமஸ் ஆயிட்டார். यहोशुआ नामचीन हो गया। இது முதலாவது இழுப்பு. ये पहला कीच है। இந்த முதலாவது இழுப்புல ये पहले कीच के अंदर அநேகர் அவரை பிரபலப்படுத்தினாங்க. बहुत सारे लोग उसके नाम को बढ़ाए। ஒரு குஷ்டரோகி வந்தா, एक कोढ़ी आया, கர்த்தாவே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குன்னு கேட்டா, हे प्रभु तू चाहे तो मुझे चंगा कर। உடனே கர்த்தர் அவனை தொட்டு तुरंत परमेश्वर ने उसे छू எனக்கு कर, சித்தம் உண்டு நீ சுத்தமாகுன்னு சொன்னார். मैं चाहता हूं जो चंगा हो जा करके बोला, உடனே அவன் சுத்தமாயிட்டான். तुरंत वो चंगा हो गया। பாருங்க அவன் சுத்தமானவனை என்ன செய்தான்? तो जो शुद्ध होने के बाद क्या किया? பாருங்க மார்க் 1ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை வாசிங்க. मार्क का पहला अध्याय 45 को पढ़ेंगे। அவனோ புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ண தொடங்கினான். அவனோ புறப்பட்டு போய் वो बाहर जाकर இந்த சங்கதி इन बातों को எங்கும் விளங்கும்படி பிரசித்தம் பண்ண वो தொடங்கினான். प्रचार करने लगा। அவன் பிரசித்தம் பண்ணுறான். वो प्रचार करता है, இல்ல பிரசங்கம் இல்ல, அவன் பப்ளிஷ் பண்றான். वो फैलाता है। அவன் எல்லா இடத்திலும் பப்ளிஷ் பண்ண वो ஆரம்பிச்சிடுறான். सभी जगह में फैलाने लगता है। அவனுக்கு நடந்த அற்புதத்தை उसके ऊपर जो अद्भुत हुए அவன் எல்லா இடத்திலும் பிரபலமாக்க वो ஆரம்பிச்சிட்டான். सभी जगह में फैलाने लगा। யெகோஷுவா எங்கேயாவது சொன்னாரா? यहोशुआ ने कहीं पर बोला क्या? நான் அந்த ஊருக்கு போனேன், मैं उस गांव में गया, அங்க அற்புதம் நடந்துச்சு. वहां पर अद्भुत हुआ। நான் இங்க போனேன், मैं यहाँ पर गया, குருடனுடைய பார்வையை திறந்தேன். वो अंधों का आंख को खोला। எங்கேயாவது சொன்னாரா? कहीं पर भी बोला क्या? தான் மூலமா நடந்த அற்புதத்தை எங்கேயும் சொல்லவில்லை. और उसके द्वारा जितने अद्भुत हुए वो कहीं पर उसने नहीं बताया। ஆனா யாரெல்லாம் அற்புதத்தை பெற்றார்களோ लेकिन जो लोग अद्भुत को पाए அவங்க தான் வெளியில போய் சொன்னாங்க. वही बाहर जाकर बोले। இந்த குஷ்டரோகி வெளியே போய் சொல்றான், ये कोढ़ी बाहर जाकर बोलता है, நான் ஒரு நேரத்துல குஷ்டரோகியா இருந்தேன், मैं एक समय में कोढ़ी था, யெகோஷுவா என்னை தொட்டு குணமாக்கிட்டார், यहोशुआ मुझे छू कर चंगा कर दिया। அவர்தான் மேசியா, वही मसीहा है। இவன் பிரசித்தம் பண்ண ये தொடங்கிட்டான். वहां पर फैलाने लगा। இப்படி பிரசித்தம் பண்ணதுனால और फैलाने की वजह से என்ன நடந்துச்சு தெரியுமா? क्या हुआ? பாருங்க அதுல தொடர்ந்து வாசிங்க. लगातार அதனால் அவர் வெளியரங்கமாய் ஆ, பட்டணத்தில் பிரவேசிக்க கூடாமல் அவர் வெளியரங்கமா பட்டணத்துக்குள்ள வர முடியல. वो खुलकर नगर के अंदर आ नहीं पाए। இவன் எல்லா இடத்துலயும் பிரசித்தம் பண்ணிட்டான். वो सभी जगह फैला दिया, அதனால வெளியரங்கமா அவர் பட்டணத்துக்குள்ளே வர முடியல. वो खुलकर नगर पर आ नहीं सके। அவ்வளவு அவருக்கு நெருக்கடி வந்துட்டு इतना लोगों का दबाव आ गया, ஜனங்கள் அவரை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. लोग उसे ढूंढने लगे। ஒரு மனுஷனுடைய அந்த சாட்சி, एक मनुष्य का गवाही, அங்க கர்த்தர் பட்டணத்துக்குள்ளே வர முடியல. और परमेश्वर उस नगर के अंदर आ नहीं सके। அப்படி ஒரு ரிவைவலை கொண்டு வந்தான் அவன். इतनी बड़ी संजीवनी को वो இன்னைக்கு लेकर आया। நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் எவ்வளவு அற்புதத்தை செய்திருக்கிறார். आज हमारे जीवन में परमेश्वर ने कितने अद्भुत किए हैं। அந்த அற்புதங்களை நீங்க வெளியே சொன்னீங்க அப்படின்னா उस अद्भुतों को आप बाहर बोलेंगे तो ஜனங்கள் யெகோஷுவாட்ட குமிஞ்சிட்டு இருப்பாங்க. लोग यहोशुआ के पास जमा हो जाएंगे। இங்க வேதம் சொல்லுது, यहाँ कलाम कहती அவர் है பட்டணத்துக்குள்ள வெளியரங்கமாய் நடக்க முடியவில்லை. वो नगर में बाहर खुलकर आ नहीं सका। ஏன் வர முடியல? क्यों नहीं आ सका? பாருங்க அதுக்கு கீழ வாசிப்போம். வெளியே வனாந்தரமான இடங்களில் தங்கியிருந்தார். எத்திசையிலும் இருந்து ஜனங்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். இவர் வனாந்தரத்தை தங்கியிருந்தார். वो जंगल में रहता था, எல்லா திசையில இருந்து ஜனங்கள் மேசியாவை பார்க்க வந்தார்கள். और चारों तरफ से लोग उसके पास आते थे। எத்திசையில இருந்து வந்தாங்க. वो सारे दिशाओं से। அப்ப இவன் எங்கெல்லாம் பிரசித்தம் பண்ணிருக்கான்? वो कहां उसने प्रसिद्ध से फैलाया சுத்தி है। சுத்தி சாட்சி சொல்லி இருக்கிறான். वो सारे जगह पर घूम कर फैलाया है। எங்கெல்லாம் போக முடியுமோ அங்கெல்லாம் போய் அவன் சாட்சி சொல்லி இருக்கிறான். जहां जा सकता है वहां जाकर उसने फैलाया है। ஜனங்கள் கூட்டம்
கூட்டமா யோசுவாட்ட வந்தாங்க. लोग बड़ी संख्या में योशुआ के पास आए. முதலாவது இழுப்பு வரும்போது पहले कीच में அங்க கர்த்தருடைய நாமம் பிரசித்தமாயிட்டு, परमेश्वर का नाम प्रसिद्ध हो गया, ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு. वो फैलाया गया. ஒரு சமாரிய ஸ்திரீ, एक समारी स्त्री, அவளை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ தாகத்துக்கு தான் கேட்டாரு. उसे देखकर परमेश्वर ने कहा मुझे प्यासा हूं, मुझे पानी दे. உடனே இவ சொன்ன, நீ யூதனா இருக்க, நீ என்கிட்ட எப்படி கேட்கலாம்? और तुरंत इसने कहा तू यहूदी है, तू मुझसे कैसे मांग सकता அப்ப है? கர்த்தர் சொன்ன, கேக்குறது இன்னாதுன்னு அறிந்திருந்தால், तो उस परमेश्वर ने कहा तू यदि जानती कि जो पूछता है वो कौन है, அவரிடத்தில் நீ கேட்டிருப்பாய், उसके पास तू पूछा होगा, அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். और वो तुझे जीवन के पानी को दिया होगा. இவளுக்கு தாகம் உண்டாக ஆரம்பிச்சிட்டு, और इसको प्यास होने लगी, எனக்கு அந்த தண்ணியை தாங்க, मुझे भी वो पानी दो. கர்த்தர் முதல்ல உன் புருஷனை கூட்டு வா. परमेश्वर ने कहा तेरे पुरुष को ले, तेरे உடனே पति को ले आ. அவ உண்மையை சொன்ன, எனக்கு புருஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டா. उसने सच कहा कि मेरा कोई पति नहीं है. அப்ப கர்த்தர் சொன்னார், तो परमेश्वर ने कहा உன்கிட்ட 5 பேர் இருந்தாங்க, तेरे साथ 5 लोग थे, இப்போ ஒருத்தர் இருக்க, அவனும் உன் புருஷன் இல்ல. अब जो है वो भी तेरा पति नहीं. அவருடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதம், அவர் நடந்த சம்பவத்தை சொன்ன உடனே उसके जीवन के सारे बातों को बोलने के बाद குடத்தை அங்கே வச்சிட்டு ஊருக்குள்ள ஓடுனா. वो उसके मटके को वहीं छोड़कर वो गांव के अंदर भाग गई. வீதி வீதியா போய் எல்லாத்தையும் சொன்னா. और सारे गलियों में जाकर सबको बोला, என்னுடைய வாழ்க்கையில் நடந்தத ஒருத்தர் சொல்லிட்டாரு, मेरे जीवन में जो हुआ एक व्यक्ति ने पूरा बताया. அவர்தான் மேசியாவை வந்து பார்க்க வாங்க. क्या वही मसीहा है? क्या जरा कर देखो. முழு கிராமத்துக்குள்ளேயும் பிரசித்தப்படுத்திட்டார். पूरे गांव के अंदर उसने फैला दिया. முழு கிராமத்துக்குள்ளேயும் யெகோஷுவா ஃபேமஸ் ஆயாச்சு. और पूरे गांव के अंदर यहोशुआ फैल गए. முதல் இழுப்புல, पहले खींच में, முதல் கட்டத்துல पहले पड़ाव में யெகோஷுவா செய்தி கொடுத்தார், यहोशुआ ने प्रचार किया, அற்புத அடையாளங்களை செய்தார். अद्भुत अद्भुत अचंभे काम இந்த किए. ஃபர்ஸ்ட் புல் மினிஸ்ட்ரியில और ये पहले कीच के पड़ाव में அவருடைய பேர் ரொம்ப ஃபேமஸ் ஆயி போச்சு. उसका नाम फैलाया गया. இதுதான் ஃபர்ஸ்ட் புல்ல நடக்கக்கூடிய ஒரு காரியம். यही पहले कीच में होने वाला बात है. இந்த ஃபர்ஸ்ட் புல்ல எல்லாம் ஃபேமஸ் ஆயிருவாங்க. ये पहले कीच के अंदर सब प्रसिद्ध हो जाएंगे. ஏன்னா அற்புத அடையாளங்கள் நடக்குது. और अद्भुत अचंबा काम होता है. அற்புத அடையாளங்களுக்கே வந்தாங்க. और अद्भुत अचंबा के लिए ही आए. ஒரு நேரம் கர்த்தர் 5 அப்பத்தை 2 மீனை ஆசீர்வதித்து, और एक बार परमेश्वर ने 5 रोटी और 2 मछली को आशीष करके 5000 பேருக்கு போஷித்தார். 5000 लोगों को खिलाया. எல்லாரும் யோசுவா பின்னாலே வந்துட்டாங்க. सभी लोग यहोशुआ के पीछे आ गए. விட்டா ராஜாவாக்கி இருப்பாங்க. अगर छोड़ दिए होते तो ऐसे राजा बना देते. கர்த்தர் பார்த்து சொன்னார், परमेश्वर ने उन्हें देख के कहा, வனாந்தரத்தை எல்லாம் சாப்பிட்டு செத்து போயிட்டாங்க, மன்னாவை சாப்பிட்டு. जो जंगल में सब मन्ना खाकर मर गए. நீங்க ஏன் பின்னால எதுக்கு வரீங்கன்னு எனக்கு தெரியும். तुम मेरे पीछे क्यों आते हैं मुझे मालूम है. நீங்க சாப்பிட்டு திருப்தி அடைந்ததனால ஏன் பின்னால வரீங்க. आप खाकर तृप्त हुए इसके लिए मेरे पीछे आ रहे हैं. பாருங்க, நிறைய கூட்டம் யோசுவாக்கு பின்னால போக ஆரம்பிச்சாங்க. बहुत बड़ी जून यहोशुआ के पीछे हो ली. இந்த மினிஸ்ட்ரியில முதல் இழுப்பு வரும்போது, ये मिनिस्ट्री के पहले पड़ाव में, முதல் கட்டம் வரும்போது पहले भाग में யோசுவா செய்தி கொடுத்தார். यहोशुआ ने संदेश दिया. அதோடு கூட அற்புத அடையாளங்கள் நடந்தது. उसी के साथ अद्भुत अचंबा काम हुए. அவர் பின்னால நிறைய ஜனங்கள் போக ஆரம்பிச்சாங்க. और उसके पीछे बहुत सारे लोग जाने लगे. அவருடைய பேர் ஃபேமஸ் ஆயி போச்சு. और वो बहुत प्रसिद्ध हो गया. இதுதான் முதல் கட்டம். यही उसका पहला पड़ाव है. ஆனா இரண்டாவது கட்டம் மினிஸ்ட்ரி வந்துச்சு. लेकिन दूसरा पड़ाव आया. அதுல தான் வித்தியாசங்கள் வர ஆரம்பிச்சது. उसमें ही थोड़ा फर्क दिखने लगा. இரண்டாவது மினிஸ்ட்ரி, दूसरा भाग, இரண்டாவது இழுப்பு, दूसरा खींच, அடுத்த ஒரு மினிஸ்ட்ரியின் கட்டத்துக்குள்ள கர்த்தர் இழுக்கப்படுறார். अगले सेवकाई के भाग में परमेश्वर खींचता है. அதுல கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க. उसमें परमेश्वर ने एक शब्द कहा. பாருங்க, வாசிங்க யோவான் 6ஆம் அதிகாரம், यूहन्ना का 6वां अध्याय, அதுல 51ஆம் வசனத்தை வாசிங்க. 51 वचन को पढ़ेंगे. நானே வானத்தில் இருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்னென்னைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். பாருங்க, வேதம் சொல்லுது, कलाम कहती है, கர்த்தர் சொன்ன நானே ஜீவாப்பம். परमेश्वर ने कहा मैं ही जीवन की रोटी हूँ. இந்த அப்பத்தை நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் உங்களுக்குள்ள ஜீவன் உண்டாயிருக்கும். और इस रोटी को आप खाओगे तो तुम्हारे अंदर जीवन होगा. என் மாம்சம் தான் அந்த அப்பம். मेरा मांस ही वो रोटी है. என் மாம்சத்தை சாப்பிடுங்கன்னு சொல்லி சொன்னார். मेरे मांस को खाओ करके बोला. இவர் மாம்சத்தை சாப்பிடுங்கன்னு சொன்ன உடனே ये मांस को खाने के लिए बोला तो அங்க இருந்த யாருக்குமே புரியல. वो जहाँ उधर जितने लोग थे किसी को समझ में नहीं आया. எல்லாரும் என்ன நினைச்சாங்க தெரியுமா? सभी लोगों ने क्या सोचा? பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யூதர்கள் இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். தங்களுக்குள்ள வாக்குவாதம் வருது.
वो उनके बीच में झगड़ा आने लगा। என்ன வாக்குவாதம்? क्या झगड़ा हुआ? இவர் தம் மாம்சத்தை சாப்பிட சொல்றாரு. वो अपने मांस को खाने के लिए कहता இது है। எப்படி? இது என்ன உபதேசம் இது? ये किस प्रकार का उपदेश है? கடினமான உபதேசத்தை செய்ய वो ஆரம்பித்தார். कठिन उपदेश देने लगा। அது இரண்டாம் இழுப்புக்குள்ள போகும்போது दूसरे कीच में जाते समय அவருடைய செய்தி வித்தியாசப்பட ஆரம்பிச்சது. उसके संदेश बदल जाती है। அது ஜனங்களுக்கு புரியல. लोग नहीं समझते। அன்னைக்கு நம்ம இருந்தாலும் நம்ம என்ன சொல்லிருப்போம்? उन दिनों में अगर हम होते तो भी हम भी क्या बोलते? நம்ம என்ன சொல்லிருப்போம்? हम क्या बोले होते? எத்தனை பேர் இதே சொல்லிருப்போம் சொல்றீங்க? எத்தனை பேர் பேதுரு மாதிரி சொல்லுவேன்னு சொல்லுவீங்க? ஒரே ஒரு கைதானா? ரெண்டு கைதானா? பேதுரு மாதிரி என்ன சொல்லணும்? पतरस के मानित कैसे बोलना है? நித்திய ஜீவ வார்த்தை உம்மிடத்தில் இருக்கப்பா, நாங்க எங்கப்பா போவோம்? अनंत काल का शब्द आपके पास है, हम कहां जाएं? பாருங்க, அன்னைக்கு இருந்த யூதர்கள் उन दिनों में जो यहूदी थे அவங்க என்ன நினைச்சாங்க? उन्होंने क्या सोचा? அந்த உபதேசம் கேட்ட உடனே उस संदेश को सुनते ही எங்க நம்மளுக்கு மாம்சத்தை சாப்பிட சொல்றாரு, ये मांस खाने के लिए कहता நர है, மாம்சத்தை சாப்பிட சொல்றாரு, ये मनुष्य के मांस को खाने के लिए இந்த कहता है। உபதேசம் சரியில்லைப்பா, ये संदेश सही नहीं இது है, ரொம்ப கடினமான ஒரு ये உபதேசம், बहुत कठिन उपदेश है, இதெல்லாம் சரியில்லை அப்படி சொன்னாங்க. ये सही नहीं है करके कहा। ஜனங்களுடைய மனதில் இருக்கிற காரியத்தெல்லாம் சொல்ல ஆரம்பித்தார். लोगों के मन के बातों को कहने लगा மனசுல இருக்கிற காரியத்தை பிட்டு பிட்டு தூக்கி வச்சார். और मन के बातों को निकाल के दिया ஜனங்களுக்கு ரொம்ப கடினமாயி போச்சு. और लोग बहुत कठिन हो गए। அற்புத அடையாளம் நடக்கும்போது और अद्भुत अचंबा जब काम हुआ ரொம்ப அருமையா போயிட்டு இருந்துச்சு, बहुत अच्छे से चल रहा था, ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டா, बहुत प्रसिद्ध हो गया। அவருடைய செய்தி எல்லா இடத்துக்கும் போச்சோ இல்ல தெரியாது, उसके संदेश सब जगह गया या नहीं मालूम ஆனா नहीं। அற்புத அடையாளங்கள் எல்லா இடத்துலயும் போய் சேர்ந்துட்டு, लेकिन अद्भुत अचंबे काम सब जगह ஆனா फैल गए। இரண்டாவது கட்டம் வரும்போது दूसरा पड़ाव आते ही அவர் சொன்ன மாம்சத்தை சாப்பிட்டு பாருங்க, उसने कहा मेरे मांस को खा இது कर देख। ஜனங்களுக்கு புரியவே இல்ல. ये लोग नहीं समझ पाए, என்னடா மாம்சத்தை சாப்பிட சொல்றாரு, ये क्या मांस खाने के लिए कहता है? இவ்வளவு நாள் நல்லா தானே இருந்தாரு, इतना दिन अच्छा था, இவர் உபதேசத்துல திடீர்னு திருப்ப வந்துட்டு ये इसके संदेश में अचानक से एक बदलाव, இதுல ஏதோ கடுபடாய் போச்சு, कुछ तो गड़बड़ है, ஏதோ ப்ராப்ளம் ஆயிட்டு, कुछ तो समस्या है, ஏதோ பிரச்சனை உள்ள வந்துட்டு, कुछ तो समस्या अंदर घुस गई है, இவருக்குள்ள ஏதோ ஒன்னு பூந்துட்டுப்பா, इसके अंदर कुछ तो घुस गया है, இவருக்கு வெளிப்பாடே முடிஞ்சு போச்சு. इसका प्रकटीकरण खत्म हो गया। அந்த கடினமான உபதேசம் யாராலும் கிரகித்துக் கொள்ள முடியவில்லை. कठिन संदेश को कोई स्वीकार नहीं कर पाया। இரண்டாம் இழுப்பு வரும்போது दूसरा पड़ाव आते ही அதை ஜனங்கள் புரிந்து கொள்ள முடியாது. उसे लोग समझ नहीं सकते। நோவா முதலாவது இழுப்புல नूह अपने पहले पड़ाव में அவர் நீதியின் பிரசங்கத்தை பண்ணினார். धार्मिकता का प्रचार किया, நிறைய பேர் கேட்டிருப்பாங்க அவர் செய்தியை, बहुत सारे लोगों ने उसके संदेश को सुना होगा, சிலவங்க டைம் பாஸ்க்காக அவன் முன்னாடி போய் உட்கார்ந்து இருக்கலாம், और कुछ लोग ऐसे समय बिताने के लिए उसके सामने बैठे होंगे। ஆனா இரண்டாவது கட்டம் வரும்போது लेकिन दूसरे भाग में அவன் திடீர்னு பேழையை உருவாக்க ஆரம்பிச்சான். वो अचानक से नाव बनाता है। எல்லாரும் நினைச்சு பார்த்திருப்பாங்க, सबने सोचा होगा என்ன ஆயிப்போச்சு, இப்ப இவ்வளவு நாள் நல்லதானே இருந்தான், इतना दिन अच्छा था, उसको क्या हो गया? மேல இருந்து மழை தண்ணி வரும்னு சொல்றான், ऊपर से पानी टपकने वाला है, அதுக்குள்ள ஒரு பெட்டியை உருவாக்க ஆரம்பிச்சாச்சு. उसके लिए एक बक्सा बनाने लगा, எல்லாரும் குழம்பி போயிட்டாங்க. सब गड़बड़ी में आ गए, அந்த உபதேசத்தை அவங்களால ஏற்றுக்கொள்ள उस முடியவில்லை. संदेश को वो स्वीकार नहीं कर पाए। அதே போல யோசுவாவுடைய நாட்கள்ல ऐसे ही यहोशुआ के दिनों में அவருடைய இரண்டாவது ஊழியத்தின் கட்டம் வரும்போது उसके दूसरे सेवकाई का भाग आते समय அவரை யாரும் புரிந்து கொள்ள முடியவில்லை. उसे कोई समझ नहीं पाए। பாருங்க 66ஆம் வசனத்தை வாசிங்க. 66 में पढ़ेंगे, யோவான் 6:66. அது முதல் அவருடைய சீசரில் அவர்களுடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். பாருங்க, வேதம் சொல்லுது, कलाम कहती है அந்த நேரத்துல இருந்து उस समय से அநேகர் என்ன செய்தாங்களாம், बहुत सारे ने क्या किया, அவர் பின்னால போகாம பின்வாங்கி போயிட்டாங்க. वो उसके पीछे नहीं गए, उलट फेर लिए। யாரு பின்வாங்கினது? कौन पीछे हो गए? அவருடைய சீஷர்கள், उसके शिष्य எல்லாரும் பின்வாங்கிட்டாங்க. सभी लोगों ने पीछे வெறும் 12 பேர் மட்டும் தான் மிஞ்சினாங்க. केवल 12 लोग थे। ஆரம்பத்துல பெரிய சபையா இருந்துச்சு, और शुरुआत में बहुत बड़ी कलीसिया थी, அவர் பின்னால பெரும் கூட்டம் போச்சு. उसके पीछे बड़ी झुंड गई थी। இப்போ திரும்பி பார்க்கற 12 பேரை தவிர வேற ஆளை காணோம். अब मुड़कर देखता है केवल 12 लोग हैं और कोई नहीं। இரண்டாவது கட்டம் மினிஸ்ட்ரி வரும்போது दूसरे कीच के पड़ाव में அந்த உபதேசம் கடினமான உபதேசமா மாறுது. वो संदेश कठिन संदेश बनता है। அது अनेक சீஷர்களே வழி தப்பி போயிட்டாங்க. बहुत सारे शिष्य मार्ग भटक गए। எந்தெந்த சீஷர்கள் அவரை வெறுத்து வெளியே போறாங்களோ, जो शिष्य उससे नफरत करके बाहर जाते हैं, அவங்க எல்லாம் யோவான் 666, वो लोग सभी लोग यूहन्ना का 666
666 वो लोग सब यूहन्ना का 666 है। 666 என்னது? 666 क्या है? 666 666 அது என்னது? वो क्या है? யாருடைய நம்பர்? वो किसका अंक है? 666 யாருடைய நம்பர்? ये 3-6 किसका अंक है? ஆன்டி கிரைஸ்ட் உடைய நம்பர். वो एंटी क्राइस्ट का अंक है। யார் ஆன்டி கிரைஸ்ட்? कौन एंटी क्राइस्ट है? யார் யெகோஷுவா விட்டு தவறி போறாங்களோ, जो यहोशुआ से छोड़ कर जाते हैं, யார் பின்வாங்கி போறாங்களோ, जो पीछे हट जाते हैं, அவங்க 666ல வந்துருவாங்க. वो 666 में आ जाएंगे। அவங்க ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாட்டியும் சரி वो स्वीकार करे या नहीं करे, ஆட்டோமேட்டிக்கா அவங்க மேல அது வந்துரும். वो उनके ऊपर अपने आप आ जाता है। ஏன் வருது? क्यों आती है? ஏன்னா அவங்க யெகோஷுவாவுடைய உபதேசத்தை வெறுத்து விட்டாங்க. क्योंकि वो यहोशुआ के इस उपदेश को नफरत किए। முந்தி சீஷனா இருந்தாங்க, पहले शिष्य थे, ஆனா இப்போ சீஷன் இல்லை. लेकिन अभी वो शिष्य नहीं, இப்போ அவங்க சீஷனா இல்ல. वो अभी शिष्य नहीं है। அவருடைய உபதேசம் கடினமானது என்று சொல்லி उसका संदेश कठिन है बोलकर அதை விட்டு வெளிய வந்தாச்சு. उससे बाहर आ गए। இருக்கிறது 12 பேர் மட்டும் தான் இருந்தாங்க. और जितने सिर्फ 12 लोग हैं। கர்த்தர் அவங்கள பார்த்து சொன்னார், परमेश्वर ने उनको देख के कहा, நீங்களும் போணும்னா तुम भी जाना चाहते हो क्या? போலாம். जाओ। அப்போ பேதுரு சொன்னார், तो पतरस ने कहा, ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? हे प्रभु किसके पास जाए? நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் இருக்கிறது, अनंत काल का जीवन आपके पास है, நாங்க யாரிடத்தில் போவோம்பா? हम और किसके पास जाए? கர்த்தர் சொன்னா 12 பேரை நான் தான் தேர்ந்தெடுத்தேன், परमेश्वर ने कहा तुम 12 को मैंने ही चुना, உங்களில் ஒருத்தன் பிசாசா இருக்கிறான்னு लेकिन சொல்லிட்டார். तुम में भी एक शैतान है, இரண்டாவது இழுப்புலயும் பிசாசு இருக்கிறான். दूसरे कीच में भी शैतान है, அவன் முதலாவது இழுப்புலயும் இருந்தான். वो पहले कीच में भी था, யோசுவா கூட நடந்துட்டு இருந்தான். यहोशुआ के साथ ही चल रहा था। யோசுவனுடைய முதல் இழுப்புல, यहोशुआ के पहले कीच में, அவருடைய முதலாவது கட்டத்தின் ஊழியத்தின் கட்டத்துல वो पहले सेवकाई के भाग में, யூதாஸ் காரியத் யோசுவா கூட தான் இருந்தான். और यूदास कारियत जो यहोशुआ के साथ में ही था, அவன் மூலமா அற்புத அடையாளம் நடந்துச்சு. उसके द्वारा अद्भुत काम हुए। யோசுவா 2 பேரா கிராமத்துக்குள்ள அனுப்புனா, यहोशुआ 2 लोगों को गांव में भेजता है। இவங்க போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது जाकर लौट के आते समय அநேக வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்குனாங்க, बहुत सारे बीमारों को चंगा किया, அநேக பிசாசுகளை துரத்துனாங்க. बहुत सारे शैतानों को भगाए, ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. वो बहुत खुश हुए थे। கர்த்தர் சொன்னா ரொம்ப சந்தோஷப்படாதீங்க, परमेश्वर ने कहा खुश मत होना, பிசாசு உங்களுக்கு கீழ்ப்படிதுன்னு சொல்லி சந்தோஷப்படாதீங்க. शैतान तुम्हें तुम्हारे पालन करता है सोचकर खुश मत होना, உங்க பேர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுனால சந்தோஷப்படுங்க. तुम्हारा नाम जीवन के पुस्तक के अंदर लिखा गया इसलिए खुश रहो। வரங்கள் கிடைச்சிட்டுன்னு சந்தோஷப்படாதீங்க, वरदान मिला करके खुश मत रहो, உங்க பேர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுனால சந்தோஷப்படுங்க. तुम्हारा नाम जीवन के पुस्तक के अंदर लिखा गया इसके लिए முதலாவது கட்டத்துல யூதாஸ் காரியத் இருந்தான். पहले बात के अंदर यहूदास इस्करियोत था। யோசுவா எங்கெல்லாம் போனாரோ यहोशुआ जहां जहां गया, அவர் கூட பணப்பை எடுத்துட்டு போயிட்டே இருந்தான். वो उसके साथ में ही अपने पैसों के बैग को लेकर जा रहा था। அவர் படகுல போனா அவரும் கூட போறாரு, படகுல போகும்போதும் கூட போறான். वो नाव में जाते भी साथ जाता है, காற்றையும் கடலையும் அதட்டும் போது கூட தான் இருந்தான். वो आंधी और तूफान को जब डांटा तब साथ में था। 5 அப்பத்தை 2 மீனை ஆசீர்வதித்த பிறகு 5 रोटी 2 मछली को जब आशीष किया 5000 பேர் போஷிக்கும் போது और 5000 लोगों को जब खिलाया, இவனும் கூட எடுத்துட்டு ஒவ்வொருத்தருக்கா போஷிக்கிட்டு இருக்கிறான். ये भी साथ रहकर हर किसी को खिलाता है। எல்லா காரியத்திலும் இவன் துணையாக இருந்தான். सारी चीजों में ये साथ था, ஆனா இவன் கர்த்தரோடு இணைக்கப்படவில்லை. लेकिन ये परमेश्वर के साथ जुड़ा नहीं। ஆரம்பத்திலிருந்தே கர்த்தர் சொல்லிட்டாரு, शुरुआत से परमेश्वर ने कहा உங்க 12 பேரை நான் தான் தேர்ந்தெடுத்தேன். 12 को मैंने चुना है, அதுல ஒருத்தன் பிசாசு தான். उसमें एक शैतान அவன் है। பிசாசுன்னு தெரிஞ்சும் தேர்ந்தெடுத்தான். वो शैतान है मालूम होकर भी परमेश्वर ने चुना। அவன் முதல் கட்டத்திலேயும் வந்தான், पहले पड़ाव में भी आया, இரண்டாவது கட்டத்திலேயும் வந்தான். दूसरे पड़ाव में भी था। இரண்டாவது கட்டத்துல வரும்போது दूसरे पड़ाव में आते ही அங்க நிறைய பேர் யெகோஷுவா விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. बहुत सारे लोग यहोशुआ से अलग हो गए। கடைசில யூதர்கள் என்ன செய்தாங்க தெரியுமா? आखिर में यहूदियों ने क्या किया? அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. उसको ठुकरा दिए। பிலாத்து கேட்டான், पिलातु ने पूछा உங்களுக்கு யெகோஷுவா வேணுமா பரபாஸ் வேணுமா? तुमको यहोशुआ चाहिए या बरअब्बास? பரபாஸ கேட்டாங்க. बरअब्बास को मांगे। யெகோஷுவாவை சிலுவையில் ஒப்பு கொடுத்தாங்க. यहोशुआ को क्रूस पे मार दिया। இரண்டாம் இழுப்புல और दूसरे खींच में யோசுவா இரண்டாவது கட்ட இழுப்புல यहोशुआ के दूसरे पड़ाव की खींच அவர் में கடைசில சிலுவையில் அவர் அங்க சிலுவையில தொங்கிட்டு இருந்தார். वो आखिर में वो क्रूस में लटक रहा அவர் சிலுவையில ஒப்பு கொடுத்தாங்க. उसे क्रूस पर सौंप दिए। அந்த மினிஸ்ட்ரி அழிக்கிறதுக்கு பிசாசு முயற்சி பண்ணா, उस सेवकाई को नाश करने के लिए शैतान चाहा, ஆனா இரண்டாவது மினிஸ்ட்ரிக்குள்ள வந்த பிறகு लेकिन दूसरे पड़ाव के अंदर आने के बाद பிசாசு ஒண்ணும் செய்ய முடியாது. शैतान कुछ नहीं कर सकता। அவனால ஒண்ணும் செய்ய முடியாது. शैतान कुछ नहीं कर सकता। முதலாவது கட்டத்துல கர்த்தர் ஃபேமஸ் ஆனார். परमेश्वर पहले भाग में परमेश्वर प्रसिद्ध हो गया, இரண்டாவது ஊழியத்தின் கட்டத்துல और दूसरे सेवकाई के भाग में அவரை எல்லாரும் துருபதேசம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. सभी लोगों ने उसे संदेश
गलत संदेश करके बोलने लगे। இவர் சரியான உபதேசம் கிடையாது, ये सही संदेश नहीं है। திடீர்னு என்ன ஆயிட்டும் தெரியல, अचानक क्या हो गया मालूम இந்நாள் नहीं। வரைக்கும் கரெக்டா தான் உபதேசம் போயிட்டு இருந்துச்சு, अभी तक सही तरीके से वो संदेश जा रहा था, ஆனா இப்ப திடீர்னு அவர் தப்பான உபதேசத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார்। अचानक से अलग सा संदेश देने लगा है। அதனால இவருடைய உபதேசத்தை கேட்காதீங்க, इसलिए इनके संदेश को मत सुनिए, இவர் சரி கிடையாது ये ठीक नहीं है அப்படின்னு சொல்லி அவரை பற்றி யோசுவா பற்றி தவறா பேச ஆரம்பிச்சிட்டாங்க। ऐसे बोलकर यहोशुआ के बारे में गलत बोलने लगे। யோசுவா பற்றியே துருபதேசம் சொன்னாங்கன்னா और यहोशुआ के बारे में गलत संदेश करके बोले तो அப்ப நம்மளை பற்றி சும்மா விடுவாங்க? हमें ऐसे ही छोड़ देंगे क्या? நம்மளே பார்த்தோம் அப்படிதான் சொல்லுவாங்க। हमें देखकर भी ऐसे ही बोलेंगे। யா நம்ம இவன் முதல்ல சரியா தான் இருந்தான், ये पहले ठीक था, திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, अचानक क्या हुआ मालूम नहीं, இவன் உபதேசம் எல்லாம் வித்தியாசமா போயிட்டு இருக்குது, इसके सारे संदेश अलग हो गए, இவன் துருபதேசத்தை பண்ணிட்டு இருக்கிறான்। ये गलत संदेश देता है। பாருங்க யோசுவாவுக்கே அந்த நிலைமைன்னா, यहोशुआ को ऐसा स्थिति है तो அதனாலதான் கர்த்தர் சிலுவை அங்க சிலுவை மரணத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி சொன்னார், इसलिए परमेश्वर क्रूस पर जाने से पहले कहा பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் ये हरे पेड़ को अगर ये करते हैं तो பட்டை மரத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க? सूखे पेड़ को क्या नहीं करेंगे? பச்சை மரத்துக்கே அந்த பாடு, ये हरा पेड़ को ही ये हाल है। யெகோஷுவாவுக்கே இரண்டாவது ஊழியத்துல அந்த பாடு, यहोशुआ को ही दूसरे कीच के पड़ाव में ऐसे हाल हो गया। அப்ப பட்டை மரத்துக்கு என்ன பாடு சிந்திச்சு பாருங்க। उस सूखे हुए झाड़ का क्या हाल होगा देखिए। கர்த்தர் நம்ம இரண்டாவது கட்டத்துல நம்மள கொண்டு வரணும்। परमेश्वर दूसरे भाग में हमें लेकर आना है। ஃபர்ஸ்ட் புல் மினிஸ்ட்ரி, पहला कीच का पड़ाव, அடுத்த செகண்ட் புல் மினிஸ்ட்ரி, और दूसरा कीच का सेवा, யெகோஷுவாவுடைய செகண்ட் புல் மினிஸ்ட்ரியில और यहोशुआ के दूसरे कीच के सेवा में எல்லாரும் அவர் விட்டு போயிட்டாங்க। सभी लोगों से छोड़ करके 12 பேர் தான் இருந்தாங்க, 12 लोग थे। கடைசி அதுலயும் ஒருத்தன் காட்டி கொடுத்துட்டான், उस आखिर में उसमें भी एक व्यक्ति ने दिखा दिया, அதுல சிலுவையில் அவர் கொண்டு போய் ஒப்பு கொடுத்தாங்க। क्रूस पे उसको सौंप दिया। இரண்டாவது கட்டத்திலையும் அவன் இணைக்கப்படவில்லை, दूसरे भाग में भी वो जुड़ा नहीं। யூதா இஸ்காரியோத் முதல் கட்டத்திலையும் இருந்தான், यहूदा इस्करियोत पहले भाग में था, இரண்டாவது கட்டத்திலையும் இருந்தான், दूसरे भाग में था, ஆனா இரண்டாவது கட்டத்துல தன்னுடைய வேலையை காமிச்சிட்டான்। लेकिन दूसरे भाग में अपने काम को दिखा இப்ப யெகோஷுவாவின் மூன்றாவது கட்டம், दिया। ये यहोशुआ का तीसरा யெகோஷுவாவுடைய மூன்றாவது கட்ட ஊழியம், यहोशुआ का तीसरा भाग का सेवा। சிலுவையில் அவர் அங்க சிலுவையில் அடிக்கப்பட்ட பிறகு वो क्रूस में मारे जाने के बाद அவர் ஊழியம் முடிஞ்சிட்டா? उसका सेवा खत्म हो गया क्या? இல்ல, ஊழியம் முடியல, नहीं, सेवा खत्म नहीं हुआ। அடுத்தது மூன்றாவது கட்ட ஊழியத்துக்குள்ள போறார்। और अगला तीसरे भाग के सेवा में जाता है। அவர் எங்க போனார் தெரியுமா ஊழியம் செய்ய? वो दोबारा सेवा करने के लिए कहां गए? பாருங்க 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் पहला पतरस का तीसरा अध्याय 20ஆம் வசனத்தை வாசிங்க, 20वें वचन को पढ़ेंगे, 19ல இருந்து வாசிங்க। 19 से पढ़ेंगे। அந்த ஆவியிலே எப்ப அவர் மரித்தாரோ அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணினார்। அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழை ஆயத்தம் பண்ண நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள். பாருங்க பைபிள் சொல்லுது, कलाम कहती है, இந்த யெகோஷுவா ஆவியில எங்க போனாராம்? और यहोशुआ आत्मा में कहां गए? காவலில் உள்ள ஆத்துமாக்கள்கிட்ட போறார்। वो बंदी आत्मा के पास गए। அந்த ஆத்துமாக்கள் யாரு? वो कैदी आत्माएं कौन है? நோவாவுடைய நாட்கள்ல கீழ்ப்படியாமல் போன ஆத்துமாக்கள், और नूह के समय में जो उल्लंघन किए वो आत्माएं हैं। அவங்களுக்கு ரட்சிப்பு கிடையாது, उनको उद्धार नहीं है। இப்ப அவங்க மத்தியில போய் பிரசங்கம் பண்ணாராம்। उनके बीच में जाके प्रचार किया। மூன்றாம் இழுப்பு வரும்போது तीसरा खींच आते समय அது இழக்கப்பட்டவர்களுக்காக வரக்கூடிய ஒரு இழுப்பு, जो खो गए उनके लिए ये खींच है। ஆனா அதே சமயம் लेकिन उसी समय அவர் யார் மத்தியில இருந்தா தெரியுமா? वो किसके बीच में भी था? மரித்த பரிசுத்தவான்களோடு மத்தியிலே அவர் मरे காணப்பட்டார்। हुए पवित्र लोगों के बीच में भी था। அவர் உயிர்த்தெழுந்த பிறகு वो जी उठने के बाद 40 நாள் தான் உயிரோடு இருக்கிறவர் என்று உறுதிப்படுத்தினார்। और 40 दिन में जीवित हूं करके उसने सिर किया। ஆனா இந்த மூன்றாம் இழுப்பு வரும்போது लेकिन तीसरा खींच आते ही அது காவலில் உள்ள ஆத்துமாக்களுக்கு பிரசங்கம் பண்ணினார்। वो वहां कैदी आत्माओं को प्रचार किया। அது இழக்கப்பட்டவர்களுக்கான ஒரு காரியம், वो जो खो गए थे उनके लिए है। நோடி நேரத்துல மூன்றாம் இழுப்பு வந்தது, और नूह के समय में तीसरा खींच आया। கர்த்தர் உள்ள கொண்டு போனார், परमेश्वर ने अंदर ले गया, பேழைக்குள்ள கொண்டு नाव போயிட்டார்। के अंदर ले गया। வெளியில் உள்ளவங்க இழக்கப்பட்டவர்கள்। और बाहर जो लोग थे वो खो गए थे। லோத்தின் நாட்கள்ல लूत के समय में மூன்றாம் இழுப்பு வந்துச்சு, तीसरा खींच आया। கர்த்தர் கந்தகத்தை அனுப்புனார்। परमेश्वर ने अग्नि को भेजा। ஆனா அதே சமயம்
நோவாவுடைய குடும்பத்தை காப்பாத்தினார். और उसी समय लूत के परिवार को बचाया இழக்கப்பட்டவர்கள் அங்க இருப்பாங்க, और खोए गए लोग वहां पर रहेंगे, அவங்களுக்காக வாசல் அடப்பட்டிருக்கும். उनके लिए द्वार तो बंद होगा। மூன்றாம் இழுப்பு இழக்கப்பட்டவர்களுக்காக. और तीसरा खींच जो है जो खो गए उनके அதே लिए। சமயம் उसी समय கர்த்தர் நம்மளை தன்னுடைய வீட்டுக்குள்ள கொண்டு போகக்கூடிய ஒரு காரியம், और परमेश्वर हमें उसके घर के अंदर ले जाने का एक भाग है। ரட்சிப்பின் வாசல் அடப்படக்கூடிய ஒரு நேரம். उद्धार का द्वार बंद होने का समय है। இந்த மூன்று கட்டங்களும் ये तीनों भाग ஒவ்வொரு ஊழியத்திலையும் வரும். हर सेवकाई के अंदर आए। தேவனால் அனுப்பப்பட்ட ஊழியத்துல परमेश्वर भेजा गया उस सेवकाई के இந்த மூன்று விதமான இழுப்புகளும் கண்டிப்பாக இருக்கும். ये तीन प्रकार के खींच जरूर होंगे। தேவனால் அனுப்பப்பட்ட ஊழியம் இல்லாதிருந்தால் यदि परमेश्वर से भेजा गया सेवा नहीं होगा तो முதல் இழுப்பே இருக்காது, पहला खींच ही नहीं होगा। இருக்க மாதிரி இருக்கும், ऐसा लगेगा, ஆனா மூன்றாம் இழுப்பு வரைக்கும் அது போகாது. लेकिन तीसरे खींच तक नहीं जाएगा। ஆனா தேவனால் கொடுக்கப்பட்ட ஊழியமா இருந்தால் लेकिन यदि परमेश्वर से दिया गया सेवा होगा, முதல் கட்டம், இரண்டாவது கட்டம், மூன்றாவது கட்டம், पहला भाग, दूसरा भाग और तीसरा भाग, இந்த மூன்று கட்டத்துக்குள்ளையும் கர்த்தர் கொண்டு ये போவார். तीनों भाग में परमेश्वर ले जाएगा। நோவாவுடைய நாட்கள்ல நடந்தது போல नूह के समय में जैसा हुआ மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். मनुष्य पुत्र के समय में भी होगा। நோவாவுடைய நாட்கள்ல ஊழியத்துல மூணு கட்டங்கள், नूह के समय में सेवकाई के अंदर तीन भाग, அதே போல யெகோஷுவாவுடைய ஊழியத்துல மூன்று கட்டங்கள். वैसे ही यहोशुआ की सेवकाई के अंदर तीन भाग। யெகோஷுவாவுடைய முதலாம் இழுப்பு, और यहोशुआ का पहला खींच, அவர் பிரசங்கம் பண்ணினார், वो प्रचार किए, அற்புத அடையாளங்களை செய்தார், अद्भुत अचंबा काम को அவர் किए, ஃபேமஸ் ஆயிட்டார். और वो प्रसिद्ध हो गए। யெகோஷுவாவுடைய இரண்டாம் இழுப்பு, और यहोशुआ का तीसरा खींच, அவர் தீர்க்கதரிசனம் வரைக்கும் ஆரம்பித்தார், भविष्यवाणी करने लगा, ஜனங்களுடைய மனதில் இருக்கிற காரியத்தை வெளிப்படுத்தினார், लोगों के मन के बातों को बताए, அவருடைய உபதேசம் கடினமானதா மாறிச்சு, उसका संदेश कठिन हो गया, அதை ஜனங்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை. उसे लोग समझ नहीं पाए। எவ்வளவு ஃபேமஸா இருந்தாரோ कितना भी जितना प्रसिद्ध था, அவ்வளவு அவர் பேர் खराबाக்கிட்டாங்க. उतना उसके नाम को उन्होंने खराब कर இது दिया। சரியான உபதேசம் இல்ல. ये सही संदेश नहीं है। அவருடைய சீஷர்கள் அவரை விட்டு வெளியே போயிட்டாங்க. उसके शिष्य उसे छोड़कर चले गए थे। விட்டுட்டு வெளியே போறாங்க பாருங்க, जो छोड़कर जाते हैं ना, இவங்க தான் ரொம்ப டேஞ்சர். यही बहुत खतरनाक है। நம்மளை பற்றி வெளியில இருந்து நம்மள துருபதேசம் சொல்றாங்கல்ல, और बाहर रहकर हमें गलत संदेश करके बोलते हैं ना, அவங்க கூட டேஞ்சர் கிடையாது. वो इतना डेंजर नहीं है। ஆனா உள்ள சீஷனா இருந்து लेकिन अंदर शिष्य रहकर ஒருத்தர் வெளியே போகும்போது एक बाहर जाने के बाद அவன் யெகோஷுவா பற்றி எவ்வளவு தரக்குறைவா பேசியிருப்பாங்க சிந்திச்சு பாருங்க. यहोशुआ के बारे में कितना उल्टा पुल्टा बात किया होगा, सोचिए। பாருங்க, அந்த மாதிரி ஒரு கட்டம் வரும். इस प्रकार का एक भाग आएगा। இந்த யோசுவாவுடைய இரண்டாவது கட்டத்துக்குள்ள ये यहोशुआ के दूसरे भाग के अंदर அவருடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள முடியல. उसके सुसमाचार को स्वीकार नहीं कर पाए। சீஷர்கள் எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. सारे शिष्य छोड़ के चले गए। தன்னுடைய 12 சீஷர்களையும் பார்த்து சொன்னார், और अपने 12 शिष्यों को देखकर बोला, நீங்களும் போனா போங்க. तुम भी जाना चाहते हो तो ஆனா जाओ। பேதுரு கரெக்ட்டா சொன்னா பாருங்க, लेकिन पतरस ने सही तरीके से बोला, நாங்க யார்கிட்ட போவோம்? हम किसके पास जाएं? நித்திய ஜீவ வார்த்தை உம்மிடத்துல இருக்குது. अनंत काल का वचन आपके पास है। இவங்க தான் இரண்டாவது இழுப்புல இணைக்கப்பட்டவர்கள். दूसरे पड़ाव के अंदर जुड़े गए लोग। முதலாவது இழுப்புலயும் இணைக்கப்பட்டிருந்தாங்க, दूसरे पड़ाव में भी जुड़े गए थे, இரண்டாவது இழுப்புலயும் இணைக்கப்பட்டாங்க. दूसरे पड़ाव में भी जोड़े गए। ஆனா யெகோஷுவாவை இரண்டாம் இழுப்புல சிலுவையில அடிக்க ஒப்பு கொடுத்துட்டாங்க. लेकिन दूसरे पड़ाव के अंदर यहोशुआ को क्रूस में मारने के लिए யூதர்கள் எல்லாரும் சேர்ந்து யெகோஷுவா சிலுவையில ஒப்பு கொடுத்தாங்க. सारे यहूदी मिलकर यहोशुआ को क्रूस पर सौंपे। எல்லாரும் நினைச்சாங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. सभी ने सब सोचा कि इतना समाप्त हो ஆனா गया। அதே ஆவியில लेकिन उसी आत्मा में அவர் காவலில் உள்ள ஆத்துமாக்களுக்கு பிரசங்கம் பண்ணினார். वो कैदी आत्माओं को प्रचार किए। அது முன்பு நோவாவுடைய காலத்துல கீழ்ப்படியாமல் போன ஆவிகள், और नूह के समय में वो उल्लंघन करने वाली आत्मा, அது இழக்கப்பட்ட ஆவிகள், वो खो गया वैसा आत्मा, அது ரட்சிப்படையாத ஆவிகள். वो उद्धार नहीं पाया वो சோ आत्मा இந்த है। மூன்றாம் இழுப்பு அது இழக்கப்பட்டவர்களுக்காக இருக்கும். वो तीसरा पड़ाव वो खो गए लोगों के लिए होगा। ஆனா நம்மளுக்கோ ரட்சிப்பை கர்த்தர் लेकिन கொடுக்கிறார். हमें परमेश्वर उद्धार देता है। அவர் நம்மளுக்கு ரட்சிப்பை கொடுக்கிற वो தேவன். हमें उद्धार देने वाला परमेश्वर। 40 நாளும் சீஷர்களோடு கூட இருந்து और 40 दिन शिष्यों के साथ में रहकर நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லி வெளிப்படுத்தி காண்பித்தார். जिंदा हूं करके उसने प्रकट किया। அதுக்கு பிறகு 7 நாள் சீஷர்கள் பரிசுத்தாவியினருக்காக காத்திருந்தாங்க. उसके बाद 7 दिन लोग पवित्र आत्मा के लिए लोग इंतजार कर रहे அதுக்கு थे। பிறகு பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டாங்க. उसके बाद पवित्र आत्मा से भरे गए। அந்த மூன்றாம் இழுப்புக்குள்ள वो तीसरे खींच के अंदर யூதாஸ் காரியத்து வர முடியாது. यूदास कारियोत नहीं आ सकता। அந்த அபிஷேகத்தை ஊற்றப்படும் போது वो अभिषेक जब उंडेला जाता है, அந்த சமயத்துல யூதாஸ் காரியத்து அங்க கிடையாது. उस समय में यूदास
स्वागत नहीं था, அவன் இரண்டாம் இழுப்பிலே முடிஞ்சு वो போயிட்டான். दूसरे कीच में ही चला गया। இன்னைக்கு நம்மளுடைய காரியம் என்ன? आज हमारा क्या भाग है? இன்னைக்கு யெகோஷுவாவின் இந்த நீதியின் பிரசங்கம் நம்ம பண்ணணும். ये धार्मिकता का यहोशुआ का प्रचार करना है। இதுதான் முதலாம் இழுப்பு. ये पहला कीच है। அடுத்த இரண்டாம் இழுப்பு வரும்போது और दूसरा कीच आते ही கொஞ்சம் உபதேசம் கடினமா இருக்கும். थोड़ा सा संदेश कठिन होगा, ஆனா அதுல எத்தனை பேர் இணைக்கப்பட்டு இருக்காங்களோ लेकिन उसमें जितने लोग जुड़े हुए हैं அத்தனை பேர் மூன்றாம் இழுப்புக்குள்ள பிரவேசிப்பாங்க. उतने लोग तीसरे कीच के अंदर प्रवेश करेंगे। உங்களுக்காக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். आपके लिए खुला द्वार है, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு நான் திறந்து வைத்திருக்கிறேன். कोई बंद नहीं कर सकेगा ऐसा खोल कर रखा ஆனா हूं। என்னைக்கு அவர் பூட்டுறாரோ लेकिन जिस दिन वो बंद करता है, அன்னைக்கு மூன்றாம் இழுப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சுனா उस दिन में तीसरा पड़ाव शुरू हो गया है, मतलब அவர் है। கதவு பூட்டும் போது और जब द्वार को बंद करता है, நம்ம வெளியில இருக்க கூடாது, हम बाहर नहीं होना நம்ம चाहिए, உள்ள இருக்கணும். हम अंदर होना चाहिए। 10 கன்னிகைகள் இருந்தாங்க. और 10 कन्या थी, 5 புத்தி உள்ளவங்க 5 புத்தி இல்லாதவங்க. और 5 मूर्ख कुमारी और 5 शाने कुमारी। இந்த புத்தி உள்ள ஸ்திரீ ये जो शाने कुमारी है, எண்ணெயும் தீவட்டியோட ரெடியா இருந்தாங்க. वो तेल और दिया के साथ तैयार थी। அந்த புத்தி இல்லாத ஸ்திரீயோ लेकिन मूर्ख कुमारी அவங்க எண்ணெய் பற்றி கவலைப்படவே இல்லை. तेल के बारे में चिंता नहीं की, அவங்க போயிட்டு வாங்கிட்டு வர்றதுக்குள்ள और जाकर लौटने तक அதுல ஒரு விசேஷமான காரியம் பாருங்க. उसमें एक अद्भुत चीज देखिए, எல்லாரும் புத்தி உள்ள ஸ்திரீட்ட கேட்பாங்க, सभी लोग शाने कुमारी से मांगते हैं, எங்களுக்கும் கொஞ்சம் தண்ணி எண்ணெய் தாங்க. हमें भी थोड़ा तेल दो। அவங்க தெளிவா இருந்தாங்க. तो वो बहुत स्पष्ट थे, நாங்க உங்களுக்கு கொடுத்துட்டோம்னா எங்களுக்கு தீந்து போயிரும், हम तुम्हें दे देंगे तो हमारा समाप्त हो நீ जाएगा। வேற எது கேட்டாலும் தந்துடலாம், जो भी मांगेगा मैं दे सकता हूँ, எண்ணெயே தர மாட்டேன். लेकिन तेल नहीं देंगे। விக்கிறவங்க இருக்காங்க, அவங்ககிட்ட போய் வாங்கிடுங்க. जो बेचने वाले उनके पास ले लो। பரிசுத்தாவியே விக்கிற கூட்டம் இந்த உலகத்துல இருப்பாங்க. पवित्र आत्मा को बेचने वाले लोग इस संसार में रहेंगे, இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா? रहेंगे कि नहीं? பைபிள் சொல்லுது இருப்பாங்கன்னா கண்டிப்பா இருப்பாங்க. कलाम कहती है रहेंगे तो वो जरूर होगा। அற்புத அடையாளங்களை விக்கிறவங்க நிறைய பேர் எந்திரிச்சிட்டாங்க. अद्भुत अचंभा काम को बेचने वाले बहुत सारे उठ गए। தீர்க்க தரிசனத்தை விக்கிறவங்க நிறைய பேர் எந்திரிச்சிட்டாங்க. भविष्यवाणी को बेचने वाले बहुत सारे उठ गए। ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா एक व्यक्ति आ गया तो அவங்ககிட்ட ஜெபிக்கிறதுக்கு வந்தாச்சுன்னா उनके पास प्रार्थना करने के लिए आया तो கண்டிப்பாக தீர்க்க தரிசனம் சொல்லி ஆகணும். जरूर भविष्यवाणी बोलना ही है, ஏன்னா அவங்க கையில லட்சக்கணக்கான ரூபா வச்சிருக்காங்க. क्योंकि उनके हाथों में लाखों की संख्या में पैसा है। நான் இத பார்த்து சொல்றேன். मैं इस चीजों को देखकर बोल रहा हूँ। ஆப்பிரிக்கால நீங்க பாத்தீங்கன்னா अफ्रीका में देखेंगे तो இங்க இந்தியால அந்த ஆப்பிரிக்கன்ஸ் இங்க இந்தியாவுக்கு வரும்போது जो अफ्रीकन सब इंडिया में आते हैं, அவங்கள ரொம்ப நம்புறாங்க. இவங்க उनको ये लोग बहुत विश्वास करते हैं। கையில கட்டுக்கட்டா வச்சிருப்பாங்க. हाथ में ऐसे पूरा बंडल रहता है। அவர் வந்து அவங்க பிள்ளை மேல ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லிட்டாருவீங்களா, वो उनके बच्चे के ऊपर कुछ भविष्यवाणी उन्होंने कर दिया। தேங்க்யூ பாப்பான்னு சொல்லிட்டு பைசா பணத்தை தூக்கி அள்ளி தூக்கி வீசுவாங்க மேல. धन्यवाद पापा बोलकर पैसे को ऐसे ही उंडेल देते हैं। அது அள்ளுறதுக்கே ஒரு ஆள் வேணும், அப்படி இருக்கும் நிறைய. उसे जमा करने के लिए आदमी चाहिए, उतना होता है। கெட்டுக்கட்டா தூக்கி போடுவாங்க. बंडल होता है। தீர்க்க தரிசனம் வியாபாரமாயி போச்சு. भविष्यवाणी व्यापार हो चुका है। பரிசுத்தாவி பெறதும் வியாபாரமாயி போச்சு. पवित्र आत्मा पाना भी व्यापार हो चुका है। ஆனா இவங்க வாங்கிட்டு வர்றதுக்குள்ள लेकिन ये लेके आने तक கதவு என்ன செஞ்சுட்டு द्वार क्या हो गया? பூட்டப்பட்டாயிடுச்சு. बंद हो गया। உள்ள புத்தி உள்ள ஸ்திரீ, अंदर शाने कुमारी, வெளியில புத்தி இல்லாத ஸ்திரீ. और बाहर मूर्ख कुमारी। மூன்றாம் இழுப்பு அப்படிதான் இருக்கும். तीसरा कीच ऐसा ही होगा। மூன்றாம் இழுப்புல तीसरे कीच में பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவங்களா காணப்படணும். पवित्र आत्मा से भरे हुए लोग दिखाई அந்த देना चाहिए। அந்த மூன்றாம் இழுப்புக்குள்ள போறதுக்கு वो तीसरे कीच के अंदर जाने के लिए ஆவியின் அபிஷேகம் நம்மளுக்கு வேணும். आत्मा का अभिषेक हमें चाहिए। பரிசுத்தாவியின் அபிஷேகம் இல்லாம पवित्र आत्मा का अभिषेक के बिना மூன்றாம் இழுப்புக்குள்ள போக முடியாது. तीसरे कीच के अंदर नहीं जा सकते। எப்படியாவது பெற்றுக்கொள்ளுங்க. कैसे भी पा लीजिए। பரிசுத்தாவி எத்தனை பேர் பரிசுத்தை பெற்றுக்கொண்டு இப்ப நான் கேட்டேன்னா, अभी कितने लोग पवित्र आत्मा पाए करके पूछो तो ஒருவேளை எல்லாரும் கை உயர்த்தலாம். हो सकता है सभी लोग हाथ उठाएंगे। எத்தனை பேர் சந்தேகம் இருக்குன்னு சொல்லியாச்சுன்னா கையெல்லாம் கீழே போயிரும். कितने लोग को शक है बोलेंगे तो सारा हाथ नीचे जाएगा। எத்தனை பேர் உண்மையிலே பரிசாய் பெற்றிருக்கீங்க? कितने लोग सच में पवित्र आत्मा पाए हैं? எல்லாரும் என்ன நினைப்பாங்க? सभी लोग क्या सोचेंगे? நான் கை தட்டி இப்படி நான் கூச்சல் போடுறேன், मैं हाथ ताली बजाकर ऐसे हाथ हिलाता हूँ அப்ப என்கிட்ட பரிசுத்தாவி இருக்குது. तो मेरे अंदर पवित्र आत्मा है। ஓகே, கை உயர்த்திடலாம். हाँ सच में हाथ उठा सकते हैं। பரிசுத்தாவிக்கு அடையாளம் நீங்க கை தட்டுறதும் துள்ளுறதும் கிடையாது. पवित्र आत्मा का चिन्ह जो है आप ताली बजाना और उड़ी मारना नहीं है। பரிசுத்தாவிக்கு அடையாளம் என்ன தெரியுமா? पवित्र आत्मा का चिन्ह क्या है? ஆவியின் வரங்கள் தான் அடையாளம். आत्मा का वरदान ही उसका चिन्ह है। அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், ओ प्रेम, शांति, धीरज और விசுவாசம், இச்சை அடக்கம், विश्वास,
संयम, இது இந்த 9 விதமான கனியும் ये 9 प्रकार के जो दान है, இதுதான் அடையாளம். यही फल, यही उसका चिन्ह है। கூச்சல் போடுறது அடையாளம் இல்ல. वो चिल्लाना कुछ फल नहीं। நான் எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன். मैंने बहुत सारे लोगों को देखा है, கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது हाथ रख के जब प्रार्थना करता हूँ, அந்நிய பாஷையில துள்ளிட்டு இருப்பாங்க. वो अन्य भाषा में उड़ी मारते हैं। நீங்களே பரவசமாயிருவீங்க. आप ही एकदम चकित हो जाओगे। அந்நிய பாஷையில ரொம்ப பயங்கரமா, அதாவது நம்ம பேசுற பாஷை இல்ல. हम जो बोलते हैं वो भाषा नहीं। இப்போ அந்நிய பாஷை எப்படி பேசுவாங்கன்னா, अन्य भाषा कैसा बोलते हैं? ஒரே ஒரு வார்த்தை, சென்டென்ஸ், एक ही वाक्य। ரப ரப அப்படினா ரப ரப தான் இருக்கும். वो रब रब बोलेंगे तो ऐसे ही रहेगा। நான் கிண்டல் பண்ணல, मैं ठट्टा नहीं उड़ाता हूँ। அந்த ஒரு வார்த்தை தான் பேசிட்டு இருப்பாங்க. वो एक ही शब्द को बोलते रहेंगे। ஆனா அந்த 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 சிஸ்டம் மேல கை வச்சு ஜெபம் பண்றேன். लेकिन उस बहन के ऊपर हाथ रख के प्रार्थना करता हूँ। ஒரு மொழி எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி இந்த பாஷை பேசுச்சு. वो एक भाषा जैसा बात करते हैं वैसे ही उसने बात किया। சும்மா சரமாரிக்கு பேசிட்டு இருக்குது. वो ऐसे बात करती है। எனக்கு தூக்கி வாரி போட்டு இவ்வளவு அழகா அந்நிய பாஷை பேசிட்டு இருக்குது. मैं तो ऐसे अचंभित हो गया कि इतना अच्छे से अन्य भाषा बोलती है। இன்னும் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். और थोड़ी देर प्रार्थना करता हूँ, கொட்டாய் வர ஆரம்பிச்சிட்டு वो यौन करने लगी। வா வான்னு கத்திட்டு கிடக்கு. वो मुंह खोलकर वाह वाह करके चिल्लाने लगी। இப்போ தான் அந்நிய பாஷை பேசிச்சு, अभी अन्य भाषा बोली है, அதுக்குள்ள கொட்டாய் விட ஆரம்பிச்சிட்டேன். तो यहाँ पर यौन करने लगी है। அசுத்தாவிகளும் அந்நிய பாஷை பேசும். अशुद्ध आत्मा भी अन्य भाषा बोलेगी। அப்ப எந்த ஆவி பேசிட்டு இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியணும். तो कौन सा आत्मा बात करता है हमें समझना चाहिए। ஆவியின் கனி தான் நம்ம பரிசுத்தாவி பெற்றதுக்கு அடையாளம். और आत्मा का फल ही हमारे पवित्र आत्मा का चिन्ह है। சில ஜனங்கள் பாத்தீங்கன்னா கை தட்டி பரிசுத்தாவி வந்து துள்ளுவாங்க. और कुछ लोग ऐसे ताली बजाकर पवित्र आत्मा जैसे उड़ी मारेंगे। கூட கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணினா பொத்துன்னு விழுந்து கிடப்பாங்க. थोड़ा और प्रार्थना करेंगे तो ऐसे गिर जाएंगे। என்னாச்சு? क्या हो गया? அவங்க நினைச்சாங்க பரிசுத்தாவி அப்படின்ட்டு. उन्होंने सोचा कि पवित्र आत्मा है। அப்போ அந்த பிசாசுகளும் ஏமாற்றும். तो शैतान भी फंसाता है। ஒரு கிராமத்துக்கு நாங்க ஊழியத்துக்கு போறோம்னு பிளானிங் நடக்குது. एक नगर में जाने के लिए हम ऐसे योजना कर रहे हैं। அன்னைக்கு ராத்திரி என்ன ஆயிட்டு தெரியுமா? उस दिन रात को क्या हुआ? நாளைக்கு நாங்க அங்க ஊழியத்துக்கு போணும் கிராமத்துக்கு. कल हमें उस शहर में जाना है। அன்னைக்கு ராத்திரி उस दिन रात को ஒரு சின்ன பையனுக்குள்ள அசுத்தாவி இறங்கி एक छोटे बच्चे के अंदर अशुद्ध आत्मा उतरकर அவன் ஜனங்கள்ட்ட எல்லாம் சொல்லிருக்கான், वो लोगों से उसने कहा, இயேசு வந்திருக்கிறேன், இயேசு வந்திருக்கிறேன், यीशु आया हूँ, यीशु आया हूँ। அப்படி சொல்லி சொல்லி ऐसे बोल बोलकर கிணத்துல விழுந்து செத்து போயிட்டான். वो बावड़ी में गिरकर मर गया। இப்போ நாங்க அடுத்த நாள் இயேசு அங்க ஊழியத்தை செய்ய முடியுமா? अब हम अगले दिन वहाँ सेवा कर सकते हैं क्या? உங்க இயேசு தான் இந்த சின்ன பையனை கொண்டு போயிட்டாருன்னு சொல்லுவாங்க. हमारा यीशु ने इस छोटे बच्चे को लेके क्या करके बोलेंगे? பிசாசு எவ்வளவு தந்திரமா வேலை செய்யறான் பாருங்க. शैतान कितने चालाकी से काम அந்த करता है। கிராமத்துக்கு அப்புறம் ஊழியத்துக்கே போக முடியல. उस शहर के अंदर सेवकाई के लिए जा ही नहीं सके। பிசாசு ரொம்ப தந்திரமா வேலை செய்வான். शैतान बहुत चालाकी से काम करता है। இந்த பிசாசு அடையாளம் கண்டுகொள்ளணும். शैतान को पहचानना है। பரிசுத்தாவியை பெற்றதுக்கு அடையாளம் என்ன அப்படின்னா, और पवित्र आत्मा पाने का चिन्ह क्या है? ஆவியின் கனி வரும். वो आत्मा का फल आएगा। கனி இல்லாட்டி फल नहीं है तो எழுதி வச்சுடுங்க, அவங்க பரிசுத்தாவி கிடையாது. लिख लीजिए, उनके अंदर पवित्र आत्मा नहीं है। ஏதோ சம்திங் ப்ராப்ளம் இருக்குது, कुछ तो समस्या है। அதை எழுதி வச்சுக்கிடுங்க, उसे लिख लीजिए, என்னைக்காவது ஒரு நாள் வெளிப்படும். அது कभी ना कभी वो प्रकट होगा। பாருங்க, 3 கட்டங்கள் ஊழியத்துல உண்டு. सेवकाई के अंदर 3 पड़ाव है। முதலாம் இழுப்பு, இரண்டாம் இழுப்பு, மூன்றாம் இழுப்பு. पहला कीच, दूसरा कीच और तीसरा कीच। இன்னைக்கு நம்ம எந்த இழுப்புல இருக்கோம்? आज हम कौन से कीच के अंदर हैं? முதல் இழுப்புல இருக்கிறோமா? पहले कीच में है क्या? இரண்டாவதுல இருக்கிறோமா? दूसरे कीच में है। மூணாவதுக்குள்ள அவர் கொண்டு போவாரு. और तीसरे के अंदर वो ले जाएगा। முதல் இழுப்பு அல்லது இரண்டாம் இழுப்பு. और पहला कीच और दूसरा कीच। முதலாம் இழுப்புக்குள்ளே நம்ம வரலன்னா पहले कीच के अंदर यदि हम नहीं आए तो இரண்டாவது இழுப்புக்குள்ள போக முடியாது. दूसरे कीच के अंदर नहीं आ सकते। கர்த்தர்ட்ட கேட்கக்கூடியது, கர்த்தாவே, परमेश्वर से एक ही मांगना है, நான் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். प्रभु मैं तेरे नाम की महिमा बढ़ाऊं। சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி और उदयाचल से लेकर அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் अस्ताचल तक உம்முடைய நாமம் பிரஜாதிகளுக்குள்ளே மகத்துவமா இருக்கும். तेरा नाम अन्य जातियों के बीच में महान होगा। ஒவ்வொரு இடங்களிலும் உம்முடைய நாமத்துக்கென்று தூபம் எழுப்பப்படும். और हर एक जगह में तेरे नाम के लिए धूप चढ़ाया அது ஏன் மூலமா நடக்கணும்? वो मेरे द्वारा होना चाहिए। அந்த ஒரு வைராக்கியம் நம்மகிட்ட காணப்படும். ऐसा एक जील हमारे अंदर होना चाहिए। எனக்கு அந்த வைராக்கியம் இருந்தது, और मेरे अंदर वो जील थी, அதனாலதான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். इसलिए हम दौड़ रहे हैं। இப்ப இந்த அந்த வைராக்கியம் இல்லன்னு வைங்க, यदि वो जील नहीं है तो நமக்குள்ள அப்படி ஓட்டம் வராது. हमारे अंदर ऐसे दौड़ नहीं आएगा। சரி, கொஞ்சம் பேர் இருக்காங்களா, நம்ம சபை இருக்கலாம், இருந்துரும் அப்படின்னு இருக்கும். आज कुछ लोग हैं हमारी कलीसिया ऐसे रुक जाएंगे करके लगेगा, ஆனா அது அப்படி இல்ல. लेकिन वो ऐसा नहीं है। நம்ம ஓடணும்,
हम दौड़ना है, கர்த்தருடைய நாமத்துக்காக ஓடணும். परमेश्वर के नाम के लिए दौड़ना है। எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய நாமத்துக்கென்று தூபம் எழுப்பப்படணும். सभी जगह में परमेश्वर के नाम के लिए धूप उठाना है। செய்யலாமா? कर सकते हैं क्या? आमेन, கண்டிப்பா செய்வோம். जरूर करेंगे। आमेन, ஹalleluya. हालेलुया। முதலாம் இழுப்பு, पहला कीच, கர்த்தருடைய நாமம் பிரஜதிக்குள்ளே மகத்துவமா இருக்கும். परमेश्वर का नाम अन्य जातियों के बीच में महान होगा। இரண்டாம் இழுப்பு, दूसरा कीच, எல்லா இடங்களிலும் தூபம் எழுப்பப்படும். सभी जगह में धूप उठाया जाएगा। மூன்றாம் இழுப்பு அவர் கையில இருக்கு. और तीसरा उसके हाथ में, அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற वो தேவன். हमें आशीष करने वाला हालेलुया। परमेश्वर। हालेलुया। சோ நம்ம கர்த்தர்ட்ட ஒரு வைராக்கியத்தோடு காணப்படணும். और परमेश्वर के सामने एक ज़ील के साथ दिखाई देना கர்த்தாவே ஒரு குஷ்டரோகி है। प्रभु एक कोड़ी முதலாம் இழுப்புல உம்மை ஃபேமஸ் பண்ணிட்டான். पहले पड़ाव में तुझे प्रसिद्ध कर दिया। இன்னைக்கு நானும் அந்த முதலாம் இழுப்புல அந்த வேலை செய்ய விருப்பப்படுறேன். आज मैं भी उस पड़ाव के अंदर में काम करना चाहता हूं। நானும் யெகோஷுவா பேரை எல்லா இடத்துலயும் நான் பரப்ப விருப்பப்படுறேன். मैं भी यहोशुआ का नाम सभी जगह फैलाना चाहता हूं। ரெண்டே காரியம் செய்யணும் நம்ம. दो ही चीज करना है, யெகோஷுவா நாமத்தை உயர்த்தணும், यहोशुआ के नाम को फैलाना है யெகோஷுவா நாமத்தை பரப்பணும். और यहोशुआ के नाम को प्रसिद्ध करना है। இந்த ரெண்டு காரியத்தை செய்தோமானா ये दोनों चीजों को करेंगे तो முதலாம் இழுப்புல நம்ம இருக்கோம்னு சொல்லி அர்த்தம். पहले कीच में हम हैं, ये मतलब இந்த முதலாம் இழுப்புக்குள்ள நம்ம இணைக்கப்படுவோம். ये पहले कीच के अंदर हम जुड़े जाएंगे। கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. परमेश्वर महान कार्यों को करेगा। கர்த்தர் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आशीष दे। நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடி நம்ம आंखों ஜெபிப்போம். को बंद करके हम प्रार्थना करेंगे। வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी के निर्माण करता है एलोहिम खुदा, எங்கள் எல்ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. हमारे एलशदाई खुदा आपको धन्यवाद देते हैं। யெகோஷுவா மேசியாவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यहोशुआ मेसे के नाम से हम प्रार्थना करते हैं। கர்த்தாவே இன்னைக்கு பார்த்த செய்திக்காக நன்றி ராஜா. जो संदेश हमने आज देखा इसके लिए धन्यवाद देते हैं கர்த்தாவே செய்தியில எந்த தவறும் பண்ணாதபடிக்கு और संदेश में कोई भी गलती नहीं करते हुए என்னுடைய நாவை நீங்க கர்த்தாவே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. मेरे जुबान को आपके हाथ में हम सौंपते நீ हैं। சொன்னி நான் உன் வாயோட இருந்து आपने कहा मैं तेरे जुबान के साथ நீ रहकर போதிக்க வேண்டியதை நான் உனக்கு சொல்லிக் கொடுப்பேன்னு சொன்னி. जो सिखाना है वो तुझे मैं I सिखाऊंगा will be with your mouth. और मैं तेरे जुबान के साथ I will रहूंगा teach you what you have to say. और मैं तुझे सिखाऊंगा जो कुछ भी कहना होगा। கர்த்தாவே நீர் எங்களுக்கு போதிங்கப்பா. आप हमें सिखाइए प्रभु। ஏன்னா அங்க ரிப்போர்ட் நடந்துகிட்டு இருக்குது. वहाँ पर एक रिपोर्ट बन रहा है, உம்முடைய சமூகத்துல அங்க ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. आपके समूह में वो रिपोर्ट ले रहे हैं। எங்க வாயிலிருந்து தவறான வார்த்தைகள் வரக்கூடாதப்பா. हमारी जुबान से कोई भी गलत शब्द नहीं எங்களை निकलना है। பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். हमें संभालने के लिए हम विनती எங்களுடைய करते हैं। உதட பாதுகாத்துக் கொள்ளுங்க. हमारी जुबान को आप संभाल लीजिए। எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்கப்பா. हम हर एक को आप आशीष உம்முடைய कीजिए நாமத்தை மகிமைப்படுத்த நீ உதவி और செய்யும். आपके नाम को महिमा पाने के लिए मदद வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. कीजिए। और आए हुए हर एक को आप आशीष कीजिए வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிங்க. और आकाश के भंडार को खोलकर जगह नहीं पूरे वैसे आशीष कीजिए। அவங்களுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. उनके हाथों के कामों को आप आशीष நீ कीजिए। अनेक ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். तू अनेक जातियों को जो है उधार देगा நீ கடன் வாங்காதிருப்பாய். और तू उधार नहीं लेगा அந்த வாக்குத்தத்தத்தினால் ஆசீர்வதிங்கப்பா. और उस प्रतिज्ञा को लेकर आप उन्हें आशीष அந்த कीजिए வாக்குத்தத்தத்தினால் நிரப்புங்க. और उस प्रतिज्ञा से भर दीजिए। ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. हर एक बच्चों को आप आशीष कीजिए வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலையை கட்டளையிடுங்க. और जिस किसी को काम नहीं है उन्हें आप एक काम को दीजिए। ஒவ்வொருத்தரையும் உம்முடைய கரத்தில் हर தருகிறோம். एक को आपके हाथ में देते हैं। யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशुआ मेसे के नाम से मांगते हैं, जीवित पिता, ஆமென். आमीन।